வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி. ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். சுயநலம் கூடாது, சுயநலம் கூடாது என்று வெகு காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் சுயநலமே முதலிடம் வகிக்கிறது. கருணை என்பது மனிதனுடைய இதயத்தில் சுயநலத்துக்கு அடுத்த இடத்தை தான் வகிக்கிறது. நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால்தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். கொலை, களவு, சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா, முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோவிலுக்கு கூட வரமாட்டான். இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல. அது எடையை சரியாகவே போடுகிறது. எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் நிம்மதியாக வாழ்கிறான். இன்று நீங்கள் சிரிப்பது நாளை அழுவதற்காகத்தான் என்றால் இன்று சிரிப்பதை நிறுத்தாதீர்கள். நாளை அழுவதை தடுப்பது எப்படி என்று சிந்தித்து கொண்டே சிரியுங்கள். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பதே எங்கள் இறைவன். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. இறைவனது தராசில் இரண்டு தட்டுகளும் ஏறி ஏறி இறங்குகின்றன. மனிதர்களை பார்த்து இறைவன் 2 முறை சிரிக்கிறான். இது என் சொத்து என்று பங்காளிகள் சண்டையிடும்போது 1 முறை சிரிக்கிறான். நோயாளியை பார்த்து மருத்துவர் கவலைப்படாதே, நான் குணப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லும்போது 1 முறை சிரிக்கிறான். மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் மனிதன் ஆசையாலும் ஆணவத்தாலும் அலைமோதுகிறான். ஒன்று நடந்தேதான் தீரும் என்றால் அதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? தூக்கம் என்பது மரணத்திற்கான தினசரி ஒத்திகை.